வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு அம்மாவுக்கு ரொம்ப கவலை. பையன் திக்கி திக்கி பேசுகிறானா. திக்கு வாய்ங்கிறது ஒரு நோய் இல்லை, அது ஒரு குறைபாடு, அவ்வளவுதான். ஆரம்பத்திலேயே மருத்துவர்கள்கிட்ட போனால் அதை குணப்படுத்திக்கலாம். முக்கியமாக 2 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளை இது அதிகமாக பாதிக்குது. இன்னும் சொல்லப்போனால் பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. சரி, இந்த திக்குவாய் எதனால் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு 3 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று, குழந்தைகளின் மனம் தொடர்பானது. இன்னொன்று, குழந்தைகள் பேச பழகும் பொழுது பெற்றோர்கள் நடந்து கொள்ளுகிற முறை. 3வது காரணம் என்னன்னா பரம்பரை அல்லது பிறவி குறைபாடு. சின்ன வயசில் குழந்தை பருவத்தில் ஏற்படுற பயம், பதட்டம், பரபரப்பு, கவலை, சோகம், வேகம், வெக்கம், அதிருப்தி, அவநம்பிக்கை, அன்புக்கு ஏங்கிறது, இதெல்லாம் தான் மனம் தொடர்பான காரணங்கள். 2வதாக சொன்னமே பெற்றோர்கள் நடந்து கொள்ளுகிற முறை, அதுவும் ஒரு முக்கியமான காரணம். வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தினர்கள் முன்னாடி குழந்தைய அதட்டுறது, பயமுறுத்துறது, அப்புறம் பேச சொல்கிறது. இதனால் என்ன ஆகும்னா குழந்தை யோசிக்கும், ஏதாவது தப்பாக பேசிவிடுவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே திக்கி திக்கி பேச ஆரம்பிச்சிடும். ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது அது இஷ்டப்படி இயல்பாக பேச விடணும். தப்பாக பேசினாலும் பரவாயில்ல. ஆரம்பத்திலேயே அதை திருத்துறதுக்காக முயற்சி பண்ணக்கூடாது. நாம் அதை திருத்துறதாக நினச்சிக்கிட்டு அப்படி பேசணும் இப்படி பேசணும்னு வாத்தியார் தோரணையில் வீட்டிலேயே பள்ளிக்கூடம் நடத்த ஆரம்பிச்சிடக்கூடாது. 3வது காரணம் பரம்பரைன்னு சொன்னோம்ல. அது எப்படின்னா, சில குழந்தைகளுக்கு பாரம்பரியத்திலேயே அந்த நாக்கு, உதடு, மேல் அன்னம், இந்த குரல் மடிப்புகள், இதுகளில் பிறவியிலேயே சில குறைபாடுகள் இருக்கலாம். இதனால் பேச்சு சரியாக வராமல் அது திக்குவாயாக மாறலாம். மருத்துவ புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தில் 100ல் ஒருத்தருக்கு திக்குவாய் இருக்குதான். வரலாற்று புகழ்பெற்ற அரிஸ்டாட்டில், மோசஸ், சார்லஸ் லாம்ப், இது மாதிரி பெரிய அறிஞர்களுக்கு கூட திக்குவாய் இருந்திருக்குது. இந்த சின்ன வயசுலேயே வைத்தியம் பண்ணுனா சுலபமாக இதையெல்லாம் சரி பண்ணிவிடலாமா. 3 விதமான சிகிச்சை உண்டு அதுக்கு. அதாவது ஒன்று சைக்கோ தெரப்பி, அதாவது மனமாற்ற பயிற்சி. இன்னொன்று ஸ்பீச் தெரப்பி, பேச்சு பயிற்சி. 3வது மருந்துகள். மனநல மருத்துவர்கள் திக்குவாய் உள்ள குழந்தைகள்கிட்ட பக்குவமாக பேசி இந்த பயம், பதட்டம் எல்லாத்தையும் போக்குவாங்க. குழந்தையோட அப்பா அம்மா கிட்டையும் பேசி எப்படி குழந்தைகிட்ட பேசணும், பழகணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. பேச்சு பயிற்சிங்கிறது குழந்தைய படிக்க சொல்லி எந்த வார்த்தை திக்குதோ அதை சரியாக வாசிக்க வைக்கிறது. மருந்து கொடுத்தும் மனசை பக்குவப்படுத்தலாம். பிறவி கோளாறுகள் இருந்தால் அறுவை சிகிச்சை மூலமாக அதை சரி பண்ணிவிடலாம். எல்லாத்தையும் விட முக்கியமாக பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட அன்பாகவும் அரவணைப்பாகவும் நடந்துக்கணும். அவங்கள பயமுறுத்தப்படாது, கவனமாக பேசணும். ஆனால் இந்த காலத்து குழந்தைகள்கிட்ட பெற்றோர்கள் தான் கவனமாக பேச வேண்டியிருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைகிட்ட சொன்னாங்களாம், இதை பாருப்பா, ஒரு பந்தயம், ஒரு நாள் பூரா உன் 2 கையாலேயும் வாயை பொத்திக்கிட்டு பேசாமல் இருந்தா உனக்கு 100 ரூபா பரிசு அப்படின்னு பிள்ளைகிட்ட அம்மா பந்தயம் கட்டினாங்களாம். உடனே அந்த பையன் சொல்கிறான், அட போம்மா, எப்போ பார்த்தாலும் அப்பா ஜெயிக்கிற மாதிரியான பந்தயமே போடுறீங்க அப்படின்னானா. ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.